கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் அற்புதமான இந்த சனிக்கிழமை ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சிக்கு எங்களோட கூட ஜெபிக்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாம் ஜெபித்து அற்புதமாக இந்த ஜெப நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். இடையிலிருந்து விசேஷமாக ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். நாம் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை எப்படி செய்கிறோமோ அதே போல் எபேசியர் நிருபத்திலிருந்து 1ஆம் அதிகாரத்தில் 17, 18, 19 ஆகிய வசனங்களில் பவுல் ஒரு மிக சிறந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அதையும் சேர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களும் செய்வாராக. கர்த்தர் நம்ம கற்பித்த ஜெபத்தை செய்வோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென், ஆமென். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17 படிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறோம். சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே. பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்க. அளவற்ற ஆழமான வார்த்தைகளை நாங்கள் கிரகித்துக் கொள்வதற்கு, அதெல்லாம் விசுவாசிப்பதற்கு எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தரல வேண்டும் என்று செபிக்கிறோம். பிதாவே, நீ நல்லவர், நன்மை செய்கிறவர். ஓ தயவை நீர் எங்கள் மேல் பாராட்டி வருகிறீரே. தொடர்ந்து எங்களை நடத்துங்க, தொடர்ந்து எங்களை உற்சாகப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களுக்கு சகாயராயிருங்க. ஒரு நாள் நீர் எங்களை விட்டு விலகுவதில்லையே, எங்களை கைவிடுவதில்லையே. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியில கர்த்தாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் தருகிற தைரியத்தோடு நாங்கள் வந்து நிற்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுகிறோம். பரிசுத்தாவியானவருடைய பிரசன்னத்தை வரவேற்கிறோம். வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். உதவி செய்வீரா. இன்னும் ஆழமான வார்த்தைகளை அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவீராக. சத்தியத்தை அறியவும் அதன் மூலமாக விடுதலை பெறவும் விரும்புகிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஜெயமெடுக்கிறோம். உதவி செய்க ஆவியானவரே என்று கேட்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you people. பாருங்க, என்ன அற்புதமான ஜெபம் பாருங்க. பரமண்டலங்களில் சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் சித்தம் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம்ல. அதுதான், அந்த சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும். நிறைய பேர் ஜெபத்தை பண்ணிட்டு ஆனா பிரகாசமுள்ள மனக்கண்கள் இல்லாதபடினால கர்த்தர் தருகிற சுகத்தை கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் தருகிற செழிப்பை கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் தருகிற சமாதானத்தை கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இது ரொம்ப தப்பு. தெளிவாய் சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வாக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானோம். சமாதானம்னா பாருங்க, அது ஒரு மிகப்பெரிய அர்த்தம் நிறைந்த வார்த்தை, எபிரேய வார்த்தை ஷலோம். இது எபிரேயர்கள், யூதர்கள் பயன்படுத்தி ஒருவரை ஒருவர் வந்தனம் செய்யும் போது, ஒருவரை ஒருவர் பார்க்கும் போது சொல்லுகிற வார்த்தை ஷலோம். அதாவது ஒன்றிலும் குறைவுபடாமல்
எல்லாவற்றிலும் சகலவற்றிலும் நிறைவு உனக்கு உண்டாகட்டும் அப்படின்னு ஒருவர் வாழ்த்துகிற அந்த வார்த்தை இது எங்க இருந்து வருதுன்னா, எல்லாரும் 6ஆம் அதிகாரத்துல கர்த்தர் கட்டளை எடுக்கிறாரு ஆரோனுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும், நீ இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கணும்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோட காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்கும்படி கிருபையா இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். அந்த ஷலோம் என்ன பண்ணுதுன்னா எல்லா குறைவையும் நீக்குது. இப்போ நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, அந்த தண்டனை அவர் மேல் வந்ததுன்னா சமாதானமா இருக்க மனசோ நிம்மதி. அது மட்டும் இல்லைங்க, சமாதானத்துல அதுவும் அடங்குது. நிம்மதி, சாந்தி இதெல்லாம் இதுல அடங்குது, சமாதானத்துக்குள்ள அடங்குது. அதற்குள்ளதான் செழிப்பும் அடங்குகிறது, பொருளாதார செழிப்பும் அடங்குகிறது, சுகம் அடங்குது, எல்லாமே அடங்குது. சமாதானம் உண்டாகணும் மக்கள் ஆமைன்றாங்க, அதே நேரத்தில் செழிப்பு உண்டாகட்டோம்னா வேணான்றாங்க. பிரிக்கவே முடியாது, இது எதையும் பிரிக்கவே முடியாது. நான் சொல்லுகிறேன். அதனால தான் ஆண்டவரே எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் தர வேண்டும், உம்முடைய ஆழமான சத்தியங்களை புரிந்து கொள்ள, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற கிருபையின் ஐஸ்வர்யம் என்னதென்று அறிந்து கொள்ள, பிதாவாகிய தேவனுடைய திட்டங்களை சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு கர்த்தாவே பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்கன்னு நம்ம கேட்கணும். அப்படி கேட்கறதுனால தான் கர்த்தர் வெளிப்படுத்தி நமக்கு சங்கீதம் 112 இந்த வருஷத்துடைய தொடக்கம் முதலே நாம் தியானித்து வருகிறோம். சேர்ந்து படிப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும், செம்மையானவன் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் இருக்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிற நாள் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். அவன் இருதயம் உறுதியா இருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனம் அடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கனுடைய ஆசை அழியும், நீதிமானுடைய ஆசை அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமானோட ஆசை நிறைவேறும். நீதிமான் விரும்புவது கொடுக்கப்படும். The desire of the righteous shall be granted. ஸ்பெஷலாக அந்த 3வது வசனத்தில் விசேஷமாக நாம் 3ல் ரொம்ப நாளாக நாம் நிற்கிறோம். நல்லது. என்னடா இப்போ பார்த்தாலும் செல்வம் ஆஸ்தின்னு பேசுகிறாங்க நினைக்கக்கூடாது. இது ஏன் இவ்வளோ தேவைப்படுதுன்னா, விசுவாசம் கேள்வினால் வருகிறது. பொருளாதாரத்தில் நம்மளுடைய முன்னேற்றம் எதை அடிப்படையை கொண்டதுன்னா, வார்த்தை அடிப்படையாக கொண்டது. இப்போ பொருளாதாரத்தில் நம்ம முன்னேற வேண்டும் என்றால் வார்த்தை அடிப்படையில் தான் முன்னேற வேண்டும். விசுவாசத்தின் அடிப்படையில் தான் முன்னேற முடியும். நம்முடைய விசுவாசம் எவ்வளோ முன்னேறுகிறதோ அவ்வளோதான் நம்முடைய பொருளாதாரம் முன்னேறும். அப்போ விசுவாசம் முன்னேறணும்னா நம்மளுக்கு வார்த்தை வேணும். ரோமர் 10:17 சொல்கிறது, விசுவாசம் கேள்வினால் வருகிறது, கேள்வி தேவ வசனத்தினால் வருகிறது. அப்போது இந்த வார்த்தையை நம்ம கேட்கிறது தவறு கிடையாது. ஏனென்றால் அவ்வளோ பொருளாதார தேவைகளில் நம்ம மக்கள் இருக்கிறாங்க. வருகிற ப்ரேயர் ரெக்வெஸ்ட்லாம் பார்ப்பீர்கள் என்றால் பாருங்க, பொருளாதாரத்தில் நெருக்கடி, அவ்வளோ நெருக்கடி, கடன் சுமை, தொழில்களில் பிரச்சனை, ஏமாற்றப்படுகிறது, ஏமாற்றத்தை அடைந்து அந்த ஏமாற்றம் திருமணங்களை பிரதிபலிக்குது. அந்த பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனை குடும்பங்களை பாதிக்குது, திருமணத்தை பாதிக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆக வேண்டிய வயசுல திருமணம் ஆகாமல் இந்த பொருளாதார நெருக்கடிகள் தள்ளி போக வைக்குது. கணவன் மனைவியுடைய பிரச்சனை, புரிதல் இல்லாமல் போகிறது, பிள்ளைகள் பெற்றோர்களுடைய பிரச்சனை, சொந்தக்காரர்களுடைய பிரச்சனை, அண்ணன் தம்பிகளுடைய பிரச்சனை. இது ஒரு பக்கம் பார்த்தா சரீரத்திலே பாதிக்குது. கவலைப்படுவதன் மூலமாக சரீரம் பாதிக்கப்படுது. அப்போ வந்து பொருளாதாரம் ஒரு மனுஷனுக்கு அது கர்த்தரால் எல்லா நாளிலும் சுபகமாக இருக்கணும். அதுதான் கர்த்தருடைய ஆசை. பொருளாதாரத்தில் பிரச்சனையை அனுபவித்திடக்கூடாதுன்னு தான் கடவுள் வந்து நமக்கு இவ்வளோ பெரிய
வாக்குத்தத்தத்தை தருகிறார். ஆமென். நம்மை குறித்து அவர் பார்க்கும்போது எப்படிதான் பார்க்கிறார்? ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டுல இருக்கும். என் பிள்ளை நல்லா இருக்கணும், ஆமென். அவன் நீதி என்ன நினைக்கிற இருக்கும். ஆமென். நான் சொன்ன பாருங்க, ஐஸ்வர்யத்தில் ஒரு பகுதி கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொள்வது, இன்னொரு பகுதி கர்த்தருடைய திட்டங்களுக்கு கொடுப்பது. அதனாலதான் இந்த வசனம் எப்படி பின்பகுதி எப்படி வருது? ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டுல இருக்கும், அவன் நீதி என்ன நினைக்கிற இருக்கும். 9வது வசனத்தை பார்க்கிறோம், வாரி இறைப்பான் இறைத்தான் ஏழைகள் கொடுத்தால் அவனுடைய நீதி. அப்போ நீதியாய் அதை செலவு பண்ணி, நீதியாய் அதை பயன்படுத்தி, கர்த்தருடைய திட்டங்களுக்கும் கர்த்தருடைய நோக்கங்களுக்கும் இதை செலவு பண்ணி, கர்த்தருடைய ஆசைகளை நிறைவேற்றி. ஆனால் பிசாசு எப்படி மக்களை வஞ்சித்து வைத்திருக்கிறான்னா, இல்ல இது கர்த்தர் தருகிறது அல்ல, அவர்கள் வைத்திருக்கிறதே கர்த்தர் கொடுத்ததான்றது அறிவில்லாமல், கர்த்தர் தான் இதை சம்பாதிக்க வைத்திருக்கிறார், கர்த்தர் தான் இதை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார்ன்ற கொஞ்சம் கூட எண்ணம் இல்லாம எதையோ பேசுவதற்கும் எதையோ யோசிப்பதற்கும் மக்கள் விசுவாசிகள் முன் வருவதற்கு ஒரே காரணம், பிரகாசமுள்ள மனக்கண்கள் இல்லை. அப்போ 2 Corinthians 8:9 அதை புரிந்து கொள்வதற்கு, அதை தெரிந்து கொள்வதற்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நம்மை ஐஸ்வர்யவானாக்கும்படிக்கு நம் நிமித்தம் தரித்திரரானாரே. என்ன அற்புதமான வார்த்தை பாருங்க. தரித்திரருக்கு இதாங்க சுவிசேஷம், சிறுமைப்பட்டவர்களுக்கு என்ன சுவிசேஷம்? ஜீசஸ் சொல்றாரு, I am anointed to preach the gospel to the poor. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம், தரித்திரருக்கு சுவிசேஷம். தரித்திரனுக்கு என்ன சுவிசேஷம்? ஏழைக்கு என்னங்க சுவிசேஷம்? நல்லா இருக்குன்னு சொல்றதுதான் சுவிசேஷம். உனக்கு பண வரவுகள் உண்டாகும், உன்னுடைய தரித்திர நிலை மாறும். பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆவியில எளிமையா இருக்கிறது வேற, பொருளாதாரத்துல ஏழ்மையா இருக்கிறது வேற. மக்கள் எளிமையோ ஏழ்மையோ லிங்க் பண்ணிட்டாங்க. எளிமை வேற, எளிமையா இருக்கணுமா? நான் சொல்லுகிறேன், ஹம்பிளா இருக்கும். ஏழ்மையா இருக்கணுமா? இருக்கக்கூடாது. ஏழ்மை கர்த்தருக்கு பிடிக்காது, நான் எளிமை பிடிக்கும். எளிமையா இருக்கணும், ஆவியில எளிமையா இருக்கும். ஆவியில எளிமையா இருக்கும் போது பாருங்க, அதுலயும் பிரச்சனை. இப்போ நல்ல சட்டை போட்டுட்டு ஆவியில எளிமையா இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்க முடியும். நினைச்சுக்கிறாங்க எளிமையா இருக்குன்றது சாதாரணமா போட்டுக்கிறது. ரொம்ப சிம்பிளா இருக்காங்க. சிம்பிள் வேற, ஹம்பிள் வேற. சாதாரண சட்டை போட்டு கூட ஒருத்தர் மெயின்டைன் பேர் அடைக்கலாம். ஒருத்தர் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டு கூட ஹம்பிள் எல்லாம் போடலாம், இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. இது உடை அலங்காரம், இது அடிப்படையில் கிடையாது, மனது அடிப்படையில் உள்ளது. இது தெரியாத மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தர் நல்ல ஒரு காரில் வந்தால் அவனுக்கு அவன் பாருங்க, அவனுக்கு எளிமையே தெரியாது. அதற்கு எளிமைக்கு சம்மந்தம் கிடையாது. ஏன்னா வேலை சொல்லிக்கிறது, ஆவியில் எளிமை உள்ளவர் பாக்கியம். பரலோகராஜா அவர்களுடைய ஆவியில் எளிமை உள்ளவர்கள். ஏழ்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொல்ல. ஏழ்மை தப்பு, கர்த்தருக்கு பிடிக்காது. அதனாலதான் அது என்ன பண்ணாருன்னா, சிலுவையில் அது சுமந்து தீர்த்தார். இந்த பூமியில கர்த்தர் இயேசு மரித்து, ரத்தம் சிந்தி மரித்து, உயிர் தெளிந்து மீட்பை நிறைவேற்றினாரே. இதிலே நம்முடைய தரித்திரத்தை போக்கவும் அவர் இதை செய்திருக்கிறார். ஆகவேதான் 112 நாம் ரொம்ப ஆள் மனதில் விசுவாசிக்கணும். விசுவாசிக்கலாம். என்ன நடக்கும்னா, கர்த்தர் நினைத்தாலே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியாது. ரொம்ப சிக்கலாக போயிடும், ரொம்ப கஷ்டமாக போயிடும். பாருங்க, சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்க, எடுத்து வாசிப்போம். 10 எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் 58 வசனம். 13:58. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. பாருங்க, இயேசு அற்புதங்களை செய்ய முன் வருகிறார். ஆனால் அவிசுவாசத்தின் நிமித்தம் என்ன பண்ண முடியல? செய்ய முடியல. யோசிச்சு பாக்குறீங்களா? மார்க் 6:6 படிப்போம். மார்க் 6:5-6.
மார்க்கு 6:5. 5:6-5. எஸ். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் திரும்பிபடியே வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் இயேசுவால அற்புதங்கள் செய்யக்கூடாமல் போச்சான். வேறொரு அற்புதங்கள் செய்யக்கூடாமல். and he was not able to do. பாருங்க, அவரால் முடியாதது ஒன்றுமில்லைன்னு நம்ம விசுவாசிக்கிறோமே. அதில் என்ன போட்டிருக்கு? he was not able to do even one work of power there. ஒரு அற்புதத்தை கூட செய்ய முடியலையா? ஏன் படிங்க. அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். பாருங்க, அவர்களை செய்யக்கூடாமல் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதம் செய்யக்கூடாமல் அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு, அவிசுவாசத்தை பார்த்து என்ன பண்றாரு? இன்னைக்கு நம்முடைய மக்கள் பொருளாதார செழிப்புக்கு விரோதமாயும் சரீர சுகத்துக்கு விரோதமாயும் முன்னேற்றத்துக்கு விரோதமாயும் பேசுகிறதை கண்டு யார் ஆச்சரியப்படுறா? ஆனா கண்டிப்பா நம்ம பேசுறதை பார்த்து அவர் ஆச்சரியப்படவே மாட்டார். ஏன்னா அவர் பிரசங்கம் பண்ணதான் நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். அவருடைய ரைட்ல தான் நம்ம இருக்கோம். அபிரகாமின் ஆசீர்வாதத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணியிருப்பார் ஆண்டவர். யோசிச்சு பாருங்க, பரலோக ராஜ்யத்தின் மேன்மையானவைகளை பேசும்போது அவர் எதை பேசியிருப்பார்? வாக்குத்தத்தங்களை பேசியிருப்பார், உடன்படிக்கைகளை பேசியிருப்பார். நன்கு தெரிந்து வைத்துக் கொள்ளும் தேவ பிள்ளைகள். He was not able to do even one work of power there except he laid his hands on a few sickly people and cured them. சில வியாதியஸ்தர்களை குணமாக்குனதை ஒன்றி அவரால் பெரிய பலத்த காரியங்கள் செய்யக்கூடாமல் போயிட்டு. நேற்று ஒரு ஊழியக்காரர் கெனத் கோப்லாண்டோடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தேன். யூ கேனாட் ரிசீவ் ஆப்ரஹாம்ஸ் பிளெஸிங் வித் தாமஸ் ஃபெய்த் அப்படின்னு போடுறார். தோமையாருடைய விசுவாசத்தை வைத்து அபிரகாமோட ஆசீர்வாதத்தை பெற முடியாது அப்படின்றார். அது நம்ம கரெக்ட்ல. ஏன்னா கண்டு விசுவாசித்து இதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு இது சாதாரண விஷயம் கிடையாது. காணாமல் விசுவாசிகள் பாக்கியவான்கள். அதனாலதான் நம்முடைய விசுவாசத்தை உறுதியா இருக்கணும். ஜீசஸாலே அற்புதம் செய்ய முடியாம போற அளவுக்கு அவிசுவாசம் ரொம்ப மோசமானது. மத்திய 13:58 எடுத்து படிப்போம். ஏற்கனவே படித்தது தான், திரும்பி படிப்போம். மத்திய 13:58. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் பாருங்க, அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. And he did not do many works of power there because of their unbelief. அதுல Amplified Bible போட்டிருக்கு, their lack of faith in the divine mission of Jesus. ஜீசஸுடைய திட்டங்களின் மேல், ஜீசஸுடைய நோக்கத்தின் மேல், ஜீசஸுடைய அந்த ஊழியத்தின் மேல் அவர் மேசியாவாக வந்தாரே, எதற்காக? அதன் மேல் நம்பிக்கை இல்லாததுனாலே அவர் இயேசுவால் அற்புதத்தை செய்ய முடியல, அவர்களால் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியல. அப்போ இயேசு பொருளாதாரத்தில் நம்முடைய மீட்பர் அற்புதங்களை இன்றைக்கு செய்ய வல்லவராக இருக்கிறாருன்னு நீங்களும் நானும் நம்ப முடியலன்னா அவருடைய திட்டங்கள், மேசியாவுடைய ஒன் ஆஃப் த மிஷன்ஸ் ஆஃப் மெசையா இஸ் to heal the people and to make his people rich. தன்னுடைய மக்களை சுகமாக்கி தன்னுடைய மக்களை தரித்திர பிடியிலிருந்து விடுவித்து செல்வந்தர்களாய் உயர்த்துவது மேசியாவுடைய திட்டம். மத்தேயு 9:28 வசனத்துல 9வது அதிகாரம். நீங்க இப்ப நீங்க சொன்னோன்னா இது ஞாபகம் வந்தது. இந்த குருடர்கள் வந்து ஆண்டவர் போறாருல, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை குணப்படுத்திட்டு அந்த பொண்ணை குணமாக்கறக்கா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் குருடர்கள் 2 பேர் வந்து கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, தாவீதின் குமாரனேன்ட்டு. பெரும்பாடுள்ள ஸ்திரியை குணமாக்கிட்டு எபிரோடைய மகளை உயிரோட எழுப்பிட்டு அப்புறம் அந்த குருடர்கள் அங்க போகும்போது குருடர்கள் அங்க சத்தம் போடுறாங்க. கரெக்டா? சென்று
தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு கூப்பிட்டே வராங்க, வீட்டுக்கே வந்துட்டார். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவ்விடத்தில் வந்தார்கள். திரும்பி பின்னாடி வராங்க. இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். ஃபர்ஸ்ட் ஒரு அற்புதம் செய்ய நம்ம விசுவாசம் அவருக்கு ரொம்ப பிரஷியஸ். Do you believe that I am able to do this? என்னால முடியும், நீ நம்புறியா அப்படின்றார். அதற்கு எங்களுக்கே கண்ணு தெரியாத ஆண்டவரே, ஏதோ அரசல் பிரசலா கேட்டோம், ஏதோ சொன்னாங்க, சரி வந்தோம்னு சொல்லலாம். அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். Yes Lord, yes Lord. ஒரு எஸ் லார்ட் சொல்லுமா? Yes Lord, yes Lord, yes Lord, yes Lord. ஒரு ஆங்கில பாட்டு ஒன்று இருக்கும். Yes Lord, yes Lord, yes yes Lord, yes Lord, yes Lord, yes yes Lord. அது எஸ் லார்ட் ரொம்ப முக்கியம். வார்த்தை சொல்லுதா, உள்ளே செல்வதற்கு முடிக்கு உள் நிமித்தம் தரித்திரரானார்னா எஸ் லார்ட். ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கட்டாத பெரிய வீடுகளை சுதந்திரிக்க முடியுமா? சொல்லு எஸ் லார்ட், எஸ் லார்ட். எப்படி சாத்தியம் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தோம்னா அதுதான் சோமாவுடைய குறைவான விசுவாசம், அவிசுவாசம். அதை எப்படி விசுவாசிக்கணும்? அபிரகாமை போல தன் சரீரம் செத்து போனதையும் சாராவுடைய கர்ப்பம் செத்து போனது என்னாது இருந்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாயில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனா இருந்தான். ஆனாலும் பயங்கர அசாத்தியமான விசுவாசத்தை உடையவனா இருந்தான். இந்த அபிரகாமின் ஆசீர்வாதத்தில் அபிரகாமின் விசுவாசம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். தொடர்ந்து பேசுவோம், நிறைய பேசுவோம், விடக்கூடாது. ஆகவே நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டிய ஒன்றே ஒண்ணுதான். விசுவாசிக்கலன்னா நம்ம தேவ மகிமை காண முடியாது. நம்ம விசுவாசிக்கலன்னா கர்த்தரே நம்ம வாழ்க்கையில் நினைச்சாலும் செய்ய முடியாது. அதுக்கு தான் நம்ம கர்த்தர் நமக்கு பிரகாசமான மனக்கண்களை தந்து தொடர்ந்து நம்ம அதிகமாக ஜெபத்திலும் உபவாசத்திலும் வேத வாசிப்பிலும் வார்த்தை அறிக்கை செய்வதிலும், இந்த வார்த்தை அறிக்கை செஞ்சாதான் என்ன நடக்கும்னா நமக்குள்ளே ஒரு மாற்றம், விசுவாசம் பெருகும். சொல்லணும் வாயத்திறது எல்லாம் செய்யும் போது நான் சொல்லுகிறேன், நீங்கள் சொந்த வீடுகளை கட்டுவது உறுதி, கடனின் பிடியிலிருந்து வருவது உறுதி. எல்லா பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாம் வெளியே வருவோம், மக்கள் வெளியே வருவார்கள். எல்லா விதத்திலும் கர்த்தர் நமக்கு பாலும் தேனும் ஓடுகிற நன்மையும் விசாலமான தேசத்தை வாழ்க்கையை வைத்திருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். இதை மிகப்பெரிய விசுவாசத்தோட ஜெபம் செய்கிறார். பிதாவே நன்றி செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி. எங்களோட நீங்க பேசின வார்த்தைக்கு நன்றி, கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தை எடுத்து வந்திருக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாக உங்களுடைய பிள்ளைகள்ங்கிற உரிமையோடு வந்து நிற்கிறோம் கர்த்தாவே. இந்த நாள்லேயும் கர்த்தாவே நாங்கள் கேட்ட பிரகாரமே கர்த்தாவே அபிரகாமின் விசுவாசம் எங்களுக்குள்ளார பெருக பண்ணுவீராக கர்த்தாவே. அந்த வயதில், அந்த முதிர் வயதிலும் அவரோட விசுவாசம் ஆண்டவரே அவர் விட்டு போகாமல் விசுவாசத்தை உங்களை மகிமைப்படுத்தி விசுவாசத்துல வல்லவராரே. அதே போல கர்த்தாவே நாங்களும் எங்களோட சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி மகிமைப்படுத்த வைத்து எங்களை விசுவாசத்துல ஆண்டவரே வல்லவர்களாக்குவீராக. நாங்கள் குறைவுள்ளவர்கள் ஆண்டவர், நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள். எங்களுடைய பலவீனத்துல உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும் ஆண்டவர். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு என்று சொல்லினபடியே ஆகட்டும் கர்த்தாவே. நீர் எங்களை பலப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை சுகமாக்குவீராக, உற்சாகமாக்குவீராக. எல்லா நெகட்டிவான இந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே கர்த்தாவே நீங்க எங்களோட பேசுகிற இந்த வார்த்தைகளை எங்களை பலப்படுத்தட்டும். நாங்கள் நீ சொல்லுகிற எல்லா வார்த்தைகளுக்கும் நாங்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். நாங்கள் செழிப்போம் அப்பா பிதாவே. நீங்க சொல்லியிருக்கிறீங்க நாங்க ஆம் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க சொல்லியிருக்கிறீங்க இயேசுவின் தழும்புகளால் நாங்கள் குணமானோம் சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் சொல்லுகிறோம் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சரீரத்துல பலவீனம் இருக்க முடியாது, வியாதிகள் இருக்க முடியாது. அந்த வியாதிகளையும் பலவீனத்தையும் ஆண்டவரே இந்த நேரத்துல பார்த்து கொண்டு இருக்கிற யாரெல்லாம் வியாதி பலவீனத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் மேல கர்த்தாவே நாங்கள் பேசுகிறோம், ஜீவனுள்ள வார்த்தையை பேசுகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் இயேசுவின் தழும்புகளால் நாங்கள் குணமானோம். நீர் வார்த்தையை அனுப்பி அழிவுக்கு தப்புவிக்கிற தேவன், அழிவுக்கிற சரீரங்களை தப்புவிப்பீராக கர்த்தாவே. இயேசுவின் ரத்தம் அடையாளமா எங்களோட சரீரத்துல பூசப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தினால் நாங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம். அழிக்கிற வாதை எங்கள் உடலுக்குள்ளார வர முடியாது. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சொல்லுகிறோம் சுகம் உண்டாகட்டும். அவரே பலவீனப்படுத்துகிற ஆவிய அசுத்த ஆவிய பிசாச இயேசு நாமத்தை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே.
அதே போல கடன், அநேக பேர் கடன் பிரச்சனையில தவித்து கொண்டிருக்கிறார்களே கர்த்தாவே. நிறைய ஏமாற்றம் ஆண்டவரே, துரோகம், இந்த மாதிரி சூழ்நிலை மத்தியில தவித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு வருகிறேன் கர்த்தாவே. நீர் பலன் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு பலனை தருகிற தேவன், சத்துவம் இல்லாதவங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, மனதளவுல ஆண்டவரே பலன் இல்லாம ஆண்டவரே பலனற்று போயிருக்கிறவர்கள உற்சாகப்படுத்துவீராக. இல்ல ஆண்டவரே, உம்மால அற்புதம் செய்ய முடியும், உம்மால எல்லாம் கூடும் என்கிற அந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கொடுப்பீராகப்பா. சாத்தியமே இல்லாத சூழ்நிலையிலையும் கர்த்தாவே விசுவாசத்தை கொண்டு கர்த்தாவே நாங்கள் மேல கிருபை செய்வீராக. இந்த கடன்கள் எல்லாம் மேற்கொள்ள கிருபை செய்வீராக. காணுகிறவைகளை அல்ல ஆண்டவரே, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற எங்களுக்கு கர்த்தாவே எல்லாம் சாத்தியமாகட்டும் கர்த்தாவே. பாக்கியவான்கள், காணப்படாத நம்பிக்கை நாங்கள் பாக்கியவான்கள். அற்புதத்தை செய்வீராக. உண்மை நம்பி விசுவாசித்து நாங்கள் பேசுகிறோம். அற்புதத்தை செய்வீராக. இன்றே நாங்கள் அற்புதத்தை காண முடியாது, கிருபை செய்வீராக. கடல் பிடியிலிருந்து இன்றே ஜனங்கள் விடுதலை ஆக முடியாது, கிருபை செய்வீராக கர்த்தாவே. எல்லா குடும்ப பிரச்சனைகளிலிருந்து, சந்தோஷ சமாதான குறைவுகளிலிருந்து இன்றைய விடுதலையாக கிருபை செய்வீராக. இன்றைய விடுதலை தருவீராக, பரிபூரண விடுதலை தருவீராக. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு சொன்னீரே, அந்த விடுதலை இன்றே உண்டாகட்டும் கர்த்தாவே. இது அப்படியே செய்யப்படுற கிருபைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Be blessed people, especially we pray for the wonderful consistent followers. தொடர்ந்து இதை அனுதினமும் பார்க்கிற ஒவ்வொருவருக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஸ்பெஷலாக சிஸ்டர் எஸ்தர் கனிமொழிக்காக ஜெபிக்கிறோம். சிஸ்டர் டாக்டர் ஹெப்சிபா ஞானபாலுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இதை எங்களுக்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்து உற்சாகப்படுத்துகிற சகோதரி இந்திராணி, மர்சி, தொடர்ந்து நிறைய பேர், மரிய பாலா, இவங்க எல்லாரும் அவங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய விஷஸ் என்னையும் சங்கீதாவையும் ரொம்ப உற்சாகப்படுத்துது. தொடர்ந்து செய்வதற்கும், தொடர்ந்து ஜெபிப்பதற்கும், தொடர்ந்து சிஸ்டர் தீர்த்தனா, சங்கீதாவுடைய அண்ணன் அன்பு ராஜா அவர்களுக்கு, அவர் எங்கே இருக்கார்? அசாம்லையா, மிலிட்ரியில் இருக்கிறாரு. அவருடைய வார்த்தைகள், உற்சாகம் ஊட்டுகிற வார்த்தைகள், இதெல்லாம் எங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைகள் ரொம்ப உற்சாகப்படுது. ஏனென்றால் சுற்றி நெகட்டிவ் கமெண்ட்ஸும் கர்த்தருடைய நல்ல பரிசுத்தமான விடுவிக்கிற வார்த்தைகளை பிரசங்கிக்கும் போது பிசாசுடைய சத்தம், இறைச்சல், புதிய நரகத்துடைய சத்தம், நிறுத்திரு, தொடர்ந்து பேசாத அப்படின்னு சத்தம் வரும்போது உங்களை போல நல்ல நண்பர்கள், நல்ல வார்த்தைகளை நீங்கள் சொல்வதன் மூலமாக உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய செப உதவியும், உங்களுடைய பொருளாதார உதவிகள் எல்லாம் இன்றும் இதை தொடர்ந்து செய்வதற்கு எங்களை உற்சாகப்படுத்துது. ஆகவே உங்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் தன்னுடைய வார்த்தையின்படியே 2 கொரிந்தியர் 9:8 உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் இருப்பீர்களாக. சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுவீர்களாக. கர்த்தர் எல்லா கிருபையும் உங்கள் மேல் பெருக செய்யட்டும். உங்கள் குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கட்டும். தொடர்ந்து பாருங்க, பெரிய நன்மைகளை செய்வாராக. அம்மாக்காக ஜெபிக்கிறது. அம்மா ரெகுலர் வாட்ச் பண்ணுவாங்க. சகோதரர் நவீனோடைய அம்மா, அவங்க குடும்பம் எல்லாம், எங்கள் அம்மா மெல்வினா, எங்கள் அம்மா பார்த்து இதெல்லாம் ஆச்சரியமாய் அவர்கள் கொடுக்குற உற்சாகம், இதெல்லாம் இன்னும் எங்களை உற்சாகப்படுத்துது. ஆகவே நீங்கள் எங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுறோம். நம்ம எல்லாரும் இணைந்து நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்தை இன்னும் பல மடங்கு உயர்த்த போகிறோம். We are going to make the church great again with the help of the Holy Spirit. இன்னும் சபையை இன்னும் மகிமையானதாய் கர்த்தருடைய ஆவியாருடைய துணையை கொண்டு செய்ய போகிறோம். அதை பெரிதாக்க போகிறோம். கர்த்தருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அந்த வேலையை செய்து முடிக்கும். ஆகவே இதை எடுத்து நாம் பிரசங்கிக்கும் போது, இதை பேசும்போது, இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் நடக்கும். விசுவாசிகளா நீ பார்த்தோம் பாருங்க, எதுவுமே நடக்காது. ஆனா விசுவாசித்தம் என்றால் ஆண்டவரே, எஸ் லார்ட், இட்ஸ் பாசிபிள், உம்மால் முடியும் என்று நம்பும்போது மெய்யாகவே சொல்லுகிறேன், எல்லாம் ஆகக்கணும். உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகணும். விசுவாசத்தின்படி ஆகணும். Thank you so much people. Love you so much.
கர்த்தர் தொடர்ந்து நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கார். மீண்டும் நாம் நாளை அடுத்த எபிசோடில் சந்திப்போம். அது வரைக்கும் கர்த்தர் நம்மை எல்லாரும் நடத்துவாராக. தேங்க்யூ. லவ் யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ.